Hi guys, welcome to my channel. என் பேர் Sarbu Deen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கம்பேரிசன் பண்ணி ஸ்பீடு கம்பேரிசன் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக Exfat, FAT32 அப்புறம் Ntfs ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் இந்த மூணு ஹார்ட் டிஸ்கோட கம்பேரிசன் ஸ்பீடு எப்படி என்னதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம சேனல்ல இருந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ ரெண்டு மூவி இருக்குங்கட்ட. ஒன்று வந்து எந்திரன், அது எவ்வளோ ஜிபி இருக்குன்னா 60 fps வீடியோ தான், ஃபுல் மூவி 7.97 8 ஜிபி இருக்குது. இன்னொன்று வந்து இங்கிலீஷ் டப்புடு ஃபர்சோன், அது வந்து 4 ஜிபி வருது, 3.25 ஜிபி. ரெண்டுமே வந்து 60 fps தான், நல்ல கிளாரிட்டி உள்ள படம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன ஃபார்மேட்னு பார்க்கலாம். மூவி அண்ட் வீடியோ மட்டும் போடுறது. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, Exfat இது. ஓகே, இதில் ஃப்ரீ ஸ்பேஸ் நிறையா இல்லை, கம்மியாக தான் இருக்குது, 59 ஜிபி. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ காப்பி பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த Exfat ஃபார்மேட் உள்ள ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிச்சுன்னா மூவிஸ்குள்ளே போகலாம். மூவிஸ்குள்ளே 60 fps மூவி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே 60 fps மூவி தான். ஸ்பைடர்மேன் 9.25 ஜிபி வருது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 5 ஜிபி 4.25 ஜிபி வருது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி 8.25 ஜிபி வருது. எந்திரன் மூவி 8 ஜிபி 7.97. இப்போ எந்திரன் மூவி தான் காப்பி பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு ஹார்ட் டிஸ்க்லேயும் ஸ்பீடு கம்பேரிசனை பார்த்துடலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கிறது Ntfs ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க்கு, ரைட் சைடில் இருக்கிறது Exfat ஃபார்மட் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு. ரெண்டுலேயுமே ஒரே ஃபைல் தான் போட போகிறேன். ஃபர்சோன் 4 ஜிபி இருக்கிறது, ஃபர்சோன் மூவி 3.25 ஜிபி உள்ளது. ரெண்டுலேயும் பார்க்கலாம். Ntfs ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100, 107, 111 அந்த மாதிரி mbps உங்களுக்கு ஸ்பீடெலாம் காப்பி ஆகுது. Exfat ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 mbps ஸ்பீடில் காப்பி ஆகுது. FAT32 இன்னும் போடல. FAT32 இது ரெண்டில் எது நல்லாயிருக்கோ அதை பார்த்து மட்டும் அதுக்கு கூட ஒரு கம்பேரிசன் போட்டலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். Ntfs கூட கம்பேர் பண்ண முடியாது FAT32, அதனால் Exfat ஃபார்மட் கூட கம்பேர் பண்ணுறேன். Ntfs ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் முடிய போகுது, காப்பி ஆக போகுது. இதோ முடிஞ்சுது. Exfat ஃபார்மட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, Ntfs ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. Exfat ஃபார்மட் கூட உங்களுக்கு இப்போ FAT32 கம்பேர் பண்ணுறேன். இது காப்பி ஆனதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்காவே போட்டுறேன். ஓகே, Exfat ஃபார்மட்டில் இப்போ கம்ப்ளீட் ஆகிருச்சு. இது இப்போ FAT32 கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கிறது Exfat ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க்கு, ரைட் சைடில் இருக்கிறது FAT32 ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க்கு. FAT32 வந்து இப்போது 7.8 ஜிபி உள்ள அந்த எந்திரன் படத்தை இப்போ லோட் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். அது காப்பி ஆகாதான் பாருங்கள், காப்பி ஆகாது, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது. இதனால தான் இப்போது அந்த ஃபர்சான் மூவியை செலக்ட் பண்ணேன், 4 ஜிபி உள்ளது. ஓகே, அதை இப்போ காப்பி பண்ணுறேன். ஆல்ரெடி Exfat ஃபார்மட்டில் காப்பி பண்ணிட்டேன், அதில் வந்து 60 mbps ஸ்பீடில் வருது. ஓகே, இப்போ FAT32 காப்பி பண்ணிட்டேன். FAT32 100 mbps ஸ்பீடில் போயிட்டுருக்குது, காப்பி ஆகிட்டு இருக்குது. Exfat ஃபார்மட்லேயும் FAT32 ஃபார்மட்லேயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு FAT32 பெட்டர் மாதிரி காமிக்குது, நல்லா காப்பி ஆகுது. 100 mbps டச் ஆயிடுச்சு. Exfat ஃபார்மட்டு 59 60 mbps தான் காப்பி ஆகுது. என்ன ப்ராப்ளம் தெரியல. Exfat ஃபார்மட்டு கிட்டத்தட்ட Ntfs ஃபார்மட் மாதிரி தான், ஏன் இப்போது இது இந்த மாதிரி பேக் ஆகுதுன்னு தெரியல. FAT32 ஃபார்மட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, FAT32 கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது Exfat ஃபார்மட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஹே காய்ஸ், நான் ஒன்று எதிர்பார்த்தா அது ஒன்று நடக்குது. FAT32 வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவும் பார்த்தா அது இப்போது Ntfs கூட கம்பேர் ஆகுது. அதாவது வீடியோ ஃபைல் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக காப்பி ஆகிற மாதிரி இருக்கும் FAT32. மற்றபடி நிறைய ஃபைல்ஸ் இருக்கிற மாதிரி கேம்ஸ் ஃபைலு, வேறு சாஃப்ட்வேர் ஃபைலு, இந்த மாதிரி ஏதாவது ஃபைல் காப்பி பண்ணும்போது FAT32 அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. இது வீடியோ ஒரே ஃபைலுங்கிறனால டக்குன்னு காப்பி ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்பீடாக.
மற்றபடி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணிச்சுன்னா FAT32லாம் நிற்கவே செய்யாது. உங்களுக்கு Ntfs ஃபார்மட் ஹார்டிஸ்க்கு, Exfat ஃபார்மட் ஹார்டிஸ்க்கு இது ரெண்டும் தான். இந்த 2 ஹார்டிஸ்க்கும் தான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன ஃபைல்ஸ் காப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மூவிஸு, ஆடியோஸு, வீடியோஸ் இந்த மாதிரி காப்பி பண்ணுச்சுன்னா உங்களுக்கு FAT32 பெட்டராக இருக்கும். அது டிவியில் யூஎஸ்பியில் போட்டு உங்களுக்கு டிவியில் குத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி கேம் ப்ரப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ntfs ஃபார்மட்டு, Exfat ஃபார்மட்டு இது 2 தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் இந்த ஹார்டிஸ்க்கு ஸ்பீட் கம்பேரிசன் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.